மற்ற ஊடக அமையம் அதனுடைய தலைவர், செயலாளர், நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இவ்வாறான ஒரு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருக்கு. மிக முக்கியமாக நான் நினைக்கின்றேன், எங்களுடைய வடக்கு கிழக்கு சம்பந்தமாக குறைரத்னம் அவர் சொன்னது போல நாங்கள் இந்த போரத்திலே, அதாவது இந்த கூட்டத்தை மற்றவர்களை போல நிற்கலாம் நான் நினைக்கின்றேன். அடுத்த கட்டம் போகும் பொழுது வடக்கு கிழக்கில் ஏனைய மாவட்டங்களில் நான் நினைக்கும் இவ்வாறான கூட்டங்கள் வந்து அவங்களுடைய கருத்திலே முன்வாங்கி வடக்கு கிழக்குக்கான ஒரு மாஸ்டர் பிளானோ இல்லாட்டி ஒரு ப்ளூ பிரிண்டோ இல்லாட்டி வடக்கு கிழக்குக்கான ஒரு ஆவணத்தை நாங்கள் தயாரிக்கலாம் என்று நான் எப்படி மற்றங்களை போடுகிறால் கூடுதலாக உதவியாக இருக்கின்ற நேரத்தை ஞாபகப்படுத்துகிறேன். அந்த வகையில் முதலாவது புதிய நிலங்கள் நில அபகரிப்பு நடப்பதற்கான பிரதானமாக பயன்படுத்தப்பட்ட சில திணைக்களங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், வைல்ட் லைஃப், கோஸ்ட் கன்சர்வேஷன், ஆர்கியாலஜி, மகாவேலி, அதே நேரத்தில் இராணுவம். நினைக்கின்றேன் இப்படி இந்த ஒரு பட்டியலை நாங்கள் பலரிடம் இருக்கு. நினைக்கிறேன் குருநாதன் ஐயாட்ட இந்த தகவல் சார்ந்து இருக்கு. இருந்தாலும் ஒரு பட்டியலை நாங்கள் தயார்படுத்தி அண்மை காலமாக இதில் நடக்கிற பிரச்சனைகளை நாங்கள் ஆராயணும். உதாரணமாக இப்ப பாலினிப்பட்ட இராணுவ முகாம் சம்பந்தமாக பாலினிப்பட்ட இராணுவ முகாம் சம்பந்தமாக அதிலே நாங்கள் கடுமையான அழுத்தங்களை கொடுத்து இப்போ பென்னண்ட் பேர்ட்ஸ் விடுவிச்சிருக்காங்க. பாலினிப்பட்ட இராணுவம் ஆனால் அந்த பென்னண்ட் பேர்ட்ஸை உடனடியாக பிரதேச செயலாளருக்கு பாராளுமன்ற சொல்லி அவங்க பாராட்டுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே இருந்த அந்த பொது சந்தையை தான் நாங்கள் விடுவிக்கிறோம். இதுக்கு உண்மையிலே கூடிய துறைரட்னம் ஐயா சொன்னது போல உள்ளூராட்சி மன்றங்கள் இருக்கிறது உதவியாக இருக்குது. உள்ளூராட்சி மன்றங்களிலே அந்த கோரதிப்பட்டி பிரதேசம் ஒரு பேரணி வந்து பாஸ் பண்ணி தந்திருக்காங்க. அந்த இராணுவ முகாம் இருக்கிறது தான் என்னுடைய பொது சந்தை இருந்தது. அந்த பொது சந்தை திருப்பி அதை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த பாலியில் வந்த இராணுவ முகாமில் அடுத்த கட்டம் நகரணும். இது ஒரு இராணுவ முகாம் சம்பந்தமாக புறக்கட்டாங்க தெரியும். அதுக்கு எல்லாரும் நாங்கள் வெளிப்பட்டதாக இருந்தது. ஃபாரஸ்ட் காணி எடுத்துக்கிட்டோம்னா ஃபாரஸ்ட்லேயும் சில நேரடியாக நாங்கள் முகம் கொடுத்து கொண்டு வரும் பிரச்சனை இருக்குது. உதாரணம் ஃபாரஸ்ட்லே நான் நினைக்கக்கூடிய பட்டிப்பல எல்லையிலே இருக்கிற பிரச்சனை தான் மிக முக்கியமான பிரச்சனை. நான் அண்மை காலமாக கண்டு வருகிறேன். அதிலே சிவில் பாதுகாப்பு படைப்பு செய்தவர்களுக்கு 2010ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு ஒரு சில நிலங்களை விடுவித்திருக்கிறாங்க. ஆனா இப்ப 2024 ஜனவரி வந்து நினைக்கிறேன் நாங்கள் போனாங்களா நினைக்கிறேன் பெரிய பார்க்கறேன். நாங்க 2 பேரும் ஒரு தடவை போனாங்க. அங்க போன நேரத்துல 3 ஏக்கராக வீரசிங்க, விக்ரமராட்ன, திலகராட்ன 3 ஏக்கராக பிரித்து முந்திரி நாட்டுக்கு கொடுத்திருந்தோம். ஃபாரஸ்ட் காணிக்கு நாங்க கேட்டது இல்லை 3 ஏக்கரா எல்லைக்கு சரியா சும்மா 2 பிரிக்கிறேன். இப்ப 2025ஆம் ஆண்டு வரை இப்ப அண்மையில நடந்த மாவட்டம் கடைசியாக ஃபாரஸ்ட் அதிகாரி சொல்றார், இல்ல அந்த காணியை ஃபாரஸ்ட் விடுவித்து பிரதேச செயலாளருக்கு ஒப்படைக்க சொல்லி ஃபாரஸ்ட் சொல்லியிருக்காங்க. என்ன நடக்க போகுது? ஃபாரஸ்ட் அந்த காணியை விடுவித்து பிரதேச செயலாளருக்கு ஒப்படைத்தால் அந்த காணி பயன்படுத்துறார்கள் அவங்க தான் 3 ஏக்கர் அவங்களுக்கே வழங்க சொல்லி ஒரு முடிவு. இது இப்படியான விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் ஒரு கூட்டு முயற்சியாக நாங்கள் முன்னெடுப்பது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஞாபகம் இந்த காரமுனை சம்பந்தமாகவும் 2022-23 நான் நினைக்கிறேன் மாகாண ஆணையாளர் அந்த களத்துக்கு வந்து பெரும்பான்மை சமூகம் செய்தாங்க. ஒரு 5 பஸ்லேயே கொண்டு வந்து அவட 600 பேர் காணி ஒப்பம் கொடுக்கறது தான் வந்தேன். நாங்க என்ன செய்தாங்க, நாங்க அவரை அங்க அன்றைக்கு வந்தாக கிளம்பி இருக்கிறீங்க. நாங்க தீவா இருந்தது கிளர் இருந்தவரை நாங்க காணியானவரை வாகன தொட்டவங்க விட அவர்கள் வாகன தொட்டவங்கன்னா தானே போய் கொடுக்கலாம். அப்படியே காரோடைய வச்சு அடுத்தது தேர்வு பண்ணாங்க. இப்படி சின்ன சின்ன உதாரணங்கள் சொல்லணும். ஒரு பிரதேசங்களையும் இருக்கிற பிரச்சனை மயிலத்தோட பிரச்சனையும் கூட அனுராதா அப்பா தந்த நேரத்தில் நாங்கள் பேசாம இருந்திருந்தா நாளைக்கு மயிலத்தை மடோடு இருந்திருக்காங்க. அனுராதா அப்பா தம்மையார் ஆளுநராக இருந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன் சரவணபவன் ஐயா அவர்களுக்கு தயாபரணம் போட்டு அந்த சில குழப்பங்கள் ஏற்படுறது காரணமாக தான் இதை கேட்டவர். நீங்கள் என்னதுக்கு மேயர்னா மாநகர சபை பிரச்சனை விடுத்தாங்க, என்னதுக்கு மயிலத்தோட இப்படி காய்க்கிறீங்க. நாங்கள் ஜனானாக்க நாங்கள் கடுமையாக சண்டை பிடிச்சு அதில் வழக்கு தாக்கல் செய்து இந்த பேர்லையும் ஜனான பேர்லையும் கொடுப்போம். இப்படி கிட விஷயங்களை நாங்கள் கடந்த காலத்தை கையாண்டு கொண்டு வர தொடர்ச்சியாக இந்த விடுதலை செய்வோம். இன்றைக்கு கூட கியூலோயத்துக்கு 13,000 ஏக்கர் விடுவிக்கலாம் என்றால் ஏன் 3,000 ஹெக்டேர் நாங்கள் கேட்கறது 3,000 பிரச்சனை கேட்கிறாங்க தெரியாது. நாங்கள் சொன்னது 3,200 ஹெக்டேர்
ஆனா அதுக்கு பிறகு அரசாங்கம் 3000 ஏக்கர் காரன்னு சொன்னோம். நாங்கள் 7000 ஏக்கர் வேணும்ன்றது 3000 ஹெக்டேர் கட்டுறது. இப்ப என்ன நிலையில் இருக்குன்னு தெரியாது. ஆனால் இவ்வளவு திட்டத்துக்கு 13000 ஏக்கர் விற்கலாம்ன்ற ஃபாரஸ்ட் காணி எல்லா காணியும் சேர்த்து இன்னும் அதே மகாவெளி ஏன் இந்த 3000 நாங்கள் அடையாளப்படுத்தலாம். அப்ப இப்படி இன்றைக்கு நான் இந்த காரணங்களையும் சொல்லணும்னு சொன்னால் எங்களோட அடிப்படை பிரச்சனை எல்லாம் அப்படியே இருக்கு. லஞ்சல் ஊழல் இல்லாம போயிட்டு போதை பொருளை கட்டுப்படுத்துறார்கள். இந்த காரணங்களுக்காக நாங்கள் இலங்கையிலே என்பிபி வரவேற்கலாம். அவங்களுக்கு பிரதானமான பிரச்சனை இப்படியான பிரச்சனை தான். ஆனா எங்களுக்கு என்பிபி கொடுத்த வாக்குறுதிகள் எங்களுக்கு இல்லை. மற்ற வாக்களிக்க இல்லை. வடக்கு மாகாணத்துல முக்கியமாக என்பிபி வாக்களித்திருக்காங்க. இந்த வாக்குறுதியை வைத்துதான் வாக்களிக்கிறாங்க. நான் என்னுடைய முன்மொழிவு என்னன்னு சொன்னால், நாங்கள் மாவட்ட ரீதியான ஒரு பிரச்சனையில் ஒரு பட்டியலை போட்டு நாங்கள் மக்களுக்குள்ள நாங்கள் செல்ல வேண்டும். இந்த பிரச்சனை மக்கள் மயமாக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு மக்களை பொறுத்தளவுல இந்த அரசாங்கம் நல்லதானே செய்யுது. இந்த அரசாங்கத்தின் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னால், குறிப்பிட்ட காலத்துல எங்களை மக்கள் தள்ளி விட்டுரும். என்னென்ன பிரச்சனை இல்லை. நாடு நல்லா போகுது, சுமூகமா போகுது, அவர்கள் நல்லா இருக்கிறார், சிரிக்கிறார், வார போறார், அவருக்கே நாங்கள் கூட்ட போட்டலாம்ன்ற நிலவரம் வந்தா அதுக்கு பிறகு இந்த பிரச்சனை வடமானதா தான் பிரச்சனை. நாங்கள் எனக்கு கூட்டங்களுக்கு போனா நாங்கள் தான் நாங்கள் தான் சட்ட உத்தியோகபூர்வமாக இல்லாட்டி சட்டபூர்வமாக லெஜிட்டிமேட்டா சட்டம்ன்றதை கூட எங்கள் தான் மக்கள் தெரிவு செய்திருக்காங்க. வடக்குல தமிழ் தேசிய கட்சிகள் வந்து உங்களுக்கு 2வது தான் தெரிவு செய்ய நீங்க பேசாம இருக்கு என்ற அளவுக்கு இந்த காய்க்கையில் அந்த காலம். ஆனா நாளைக்கு இப்படியே நாங்கள் இருந்தால் இன்னைக்கு பலருக்கு எனக்கும் ஜனாதிபதிக்கும் எனக்கும் தனிப்பட்ட பிரச்சனை எதுவுமே இல்லை. ஜனாதிபதியோட நாங்களே என்னுடைய அரசாங்கங்களே பிரச்சனை இல்லை. முதலாவது சபாபதியிலே அவைத்தலைவர் சொன்னார், நாங்கள் ராசமாணிக்கு உங்களை ரெஸ்பெக்ட் பண்றோம், நீங்க ஒரு ரெஸ்பெக்டபிள் ஆள், நீங்க இவங்களோட சேர்ந்து பழுதாகாது. இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு பிறகு ராசமாணிக்கொண்டா கண்ட காட்டலாம். ஒரு வருஷத்தாலே அதனால அரசாங்கம் செய்த பிரச்சனை தொடர்ச்சியாக நாங்கள் வெளியே கொண்டு வாங்க. நான் கேட்கிற விஷயம் என்றால், நாங்கள் ஒரு ஆவணம் ஒன்று தயார்படுத்த மொத்தமாக தொல்பொருள் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும். எங்களுடைய பிரதேச தவிசாளரை கைது செய்து ரிமாண்ட் பண்றதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் அந்த வழக்கு போகுது. போறது பெட்டும் பிரதேசத்தில் எங்களுடைய தவிசாளர் களத்திலிருந்துதான் அது அந்த பேர் விலையில கூட விடும் போட்டிருந்தால் அதுக்கு அடுத்த கட்டம் அது தொல்பொருள் சட்டத்துக்குள்ள வருமா இல்லையான்றது அது அவங்க முடிவு எடுக்கும். நாங்களே அதுக்கு 55 பேருக்கு வழக்கு போட்டோம். அது இப்படி தொல்பொருள் இப்படியான ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற இஷ்யூஸை நாங்கள் மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனை நாங்கள் இனம் காண்டு நாங்கள் மாதத்துக்கு ஒரு போராட்டம் ஆகும். நாங்கள் இவ்விடத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்தால் நாளைக்கு ஒரு பெரிய கிரௌட் வந்து திரட்டலாம். நாங்கள் இங்கே இருக்கிற தமிழ் தேசிய தரப்பில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சியிலும் இந்த இடத்துல இருக்கிறோம். நாங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு போராட்டம். சரி, இந்த மாதம் நாங்கள் ஃபாரஸ்டுக்கு எதிரான ஒரு போராட்டம் வந்து பட்டிமேல செய்யலாம். அடுத்த மாதம் மயிலத்தமாடு இன்னும் கேசட் பண்ணப்படல, அதுக்கான ஒரு போராட்டம் வந்து நாங்கள் சித்தானியில செய்யலாம், இல்லாட்டி அந்த பிரதேசத்தை செய்யலாம், காரமுனைக்கு அந்த இடத்துல செய்யலாம். ராணுவ முகாம்கள் அகற்றதுக்கு கல்லடி டவுன்ல இருக்கிற ராணுவ முகாமே அகற்றலாம். அது காரியங்களோ தட்டுப்பாடாயிரும். இப்ப அமைச்சர் பாதுகாப்பு, போலீஸ் பாதுகாப்பு அமைச்சர் வந்து சொன்னார், தாண்டி இருக்கிற துயிலமில்லதை நாங்கள் விடுவிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுப்போம். போய் பார்ப்போம். கடைசியாக டாக்டர் ஸ்ரீநாத் கௌரவ பாராளுமன்ற வாமதி கூட்டத்தில் கேட்ட பொழுது போய் பார்க்கமான்னு சொன்னா அதுக்கே பயம், போய் பார்க்கறதுக்கே பயம். பவுனதீவு டிவிஷன்ல முகாம விடுவிக்க அந்த காணியை விடுவிக்கிறது ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு மாதத்துக்கு கொண்டுன்னா நாங்கள் கொஞ்சம் பெருசா செய்யலாம். ஒரு வாரத்துக்கு கொண்டு கஷ்டமா இருக்கு. நாங்க ஒரு பட்டியலுக்கு போட்டு ஒரு மக்கள் வந்து அப்பா தெரியும் இது பிரச்சனை இன்னும் முடியல. இதுதான் என்னுடைய முன்மொழிவு. அந்த வகையில மாற்று ஊடக அமையம் இதுல இருக்கிற நிர்வாகிகள் இந்த கருத்தை உள்வாங்கி ஒரு திட்டம் கொண்டு வந்தால் எங்களுடைய நாளைக்கு கட்சி நாங்கள் மாவட்ட மட்டத்தில் ஆராய்ச்சி நிச்சயமா நல்ல விடயங்களுக்கு எங்களை கட்சி எப்பவும் ஆதரவு போயிட்டு. ஆனால்
ஆராய்ந்து போட்டு நாங்கள் முழுமையான ஆதரவை உள்ளாட்சி மன்றங்கள் இருக்கிற உறுப்பினர்கள் முழுமையான ஆதரவை. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.